ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோ நம்பர் 3. சரிங்களா? டைரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஜனகண மன பாடல் இந்தியாவுடைய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24 தான். சரிங்களா? இதை சார்ந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவுடைய தேசிய கீதத்தை எழுதியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் தேசிய கீதத்தை எழுதியவர். இவர் எழுதிய மொழி பார்த்தீங்கன்னா வங்காள மொழி. சரிங்களா? இந்த தேசிய கீதம் முதலாக எங்கே பாடப்பட்ட இடம் கொல்கத்தா. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடியிருப்பாங்க. அது எப்போனா 1911 டிசம்பர் 27. அடுத்த பாயிண்ட் அதுதான். தேசிய கீதம் முதலாக பாடப்பட்ட ஆண்டு 1911 டிசம்பர் 27. எத்தனை செகண்டில் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும்னா 52 செகண்ட். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், 52 வினாடியா 52 செகண்டான்னு கேட்கலாம். 52 வினாடி தான். அதாவது 52 நிமிடமா 52 வினாடியான்னு கேட்பாங்க. ஸோ இதை டீப்பாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தேசிய கீதத்தை பற்றி தெரிஞ்சால் போதும். அடுத்த கொஸ்டின் வந்தே மாதரம் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். தேசிய கீதத்துக்கு என்னவோ அதே தான் இங்கேயும் 1950 ஜனவரி 24. ஆப்ஷன் ஏ தான். மேலும் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் தான். எந்த நாவலிலிருந்து இந்த வந்தே மாதரம் பாடல் எடுக்கப்பட்டதுன்னா ஆனந்த மடம். அப்போ ஜனகணமன அதாவது தேசிய கீதம்னாலும் சரி தேசிய பாடல்னாலும் சரி நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24 1950. நோட் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.